ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் அறிவை மிகவும் விரும்பும் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புத்தகங்கள் படிப்பது மிகவும் பிடிக்கும். தினமும் பள்ளி முடிந்ததும் அவன் பழைய நூலகத்திற்குச் சென்று அமைதியாக படித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் நூலகத்தின் ஒரு மூலையில் தூசி வடிந்த ஒரு பழைய புத்தகம் அவன் கவனத்திற்கு வந்தது. அந்த புத்தகம் சாதாரணமாக இல்லை. அதன் அட்டையில் மெதுவாக ஒளி வீசியது. ஆர்வத்துடன் அவன் அந்த புத்தகத்தை திறந்தான். அந்த புத்தகத்தை திறந்தவுடனே அவன் ஒரு புதிய அற்புத உலகத்திற்குச் சென்றது போல் உணர்ந்தான். ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய உலகங்கள், புதிய விஷயங்கள், புதிய அறிவு அவனை காத்திருந்தது. வானம், நட்சத்திரங்கள், கடல், விலங்குகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த புத்தகத்தின் உள்ளே இருந்தது. அவன் தினமும் அந்த மாய புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான். படிக்க படிக்க அவன் அறிவு அதிகரித்தது. பள்ளியில் அவன் நல்ல முறையில் படிக்கத் தொடங்கினான். நண்பர்களுக்கு உதவினான். ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். மெல்ல மெல்ல அவன் புரிந்து கொண்டான், அந்த புத்தகம் மந்திரம் கொண்டதல்ல. உண்மையான மந்திரம் புத்தகங்களில் உள்ள அறிவுதான். அறிவு அவனுக்கு நம்பிக்கையையும் புத்திசாலித்தனத்தையும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்தது. அவன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறியது. அந்த நாளிலிருந்து அவன் மட்டுமல்ல, கிராமத்திலுள்ள மற்ற குழந்தைகளையும் நூலகத்திற்கு அழைத்துச் சென்று படிக்கும் பழக்கத்தை வளர்த்தான். குழந்தைகளே, புத்தகங்கள் சாதாரணமானவை போல தோன்றலாம், ஆனால் அவற்றின் உள்ளே ஒரு பெரிய மாய உலகம் இருக்கிறது. நாம் படிக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவு வளர்கிறது. இந்த கதையின் மூலமாக என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கல்வியே மிகப்பெரிய செல்வம். அறிவுதான் வாழ்க்கையின் உண்மையான மந்திரம்.